அண்மை செய்தி. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் காரசாரவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திட்டமிட்டபடி ஜனநாயகன் படத்தை வெளியிடாததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கு தொடர்பாக தற்போது உயர்நீதிமன்றத்தில் காரசாரவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த மேல்முறையீட்டு மனு என்பது தற்போது தொடர்ச்சியாக விசாரணை என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த மனு தாக்கல் செய்தது தணிக்கை வாரியம் தரப்பில், குறிப்பாக தனி நீதிபதி சார்பில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கடந்த 9ஆம் தேதி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அன்றே மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய தினம் விசாரித்த நீதிபதிகள் அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை என்பது பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் வழக்கு விசாரணையை 20ஆம் தேதி இன்றைய தினம் ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை முதலாகவே தொடர்ச்சியாக இரண்டு தரப்பினரிடையே மாறி மாறி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காலை முழுவதுமாகவே தணிக்கை வாரியம் சார்பில் அவர்கள் தரப்பு விளக்கங்களை முன்வைத்த நிலையில் தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பல்வேறு கருத்துக்களையும் வாதங்களையும் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக தணிக்கை வாரியம் முன்வைத்த வாதங்களில் முக்கியமான வாதம் என்பது தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அதிகாரம் தணிக்கை வாரிய தலைவருக்கு தான் இருக்கிறது. தணிக்கை வாரியம் மறு ஆய்விற்கு அனுப்பும் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு குழுக்கு அனுப்புவது என்பது தொடர்பாக தகவல் என்பது ஏற்கனவே பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நாம் தெரிவித்து விட்டோம் என்பது தொடர்பான வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள்ல எங்களுக்கு மறு தணிக்கைக்கு அனுப்புவதாக 5ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் 6ஆம் தேதியே நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்து விட்டோம். ஆனால் தணிக்கை வாரியம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அது தொடர்பான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். வெறும் தகவலை மட்டுமே வைத்து ஒரு உத்தரவை எப்படி பெற முடியும், தகவல் தெரியவில்லை என்றால் இந்த கேள்வியை முன்வைத்த போது எங்களுக்கு 5ஆம் தேதி இது தொடர்பாக ஒரு தகவல் என்பது வழங்கப்பட்டது, மறு தணிக்கைக்கு அனுப்பப்படுகிறது. எனவே உடனடியாக நாங்கள் அது தொடர்பாக எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக வழக்கினை தொடர்ந்திருந்தோம் என்பதாக சுட்டிக்காட்டினார்கள். இந்த நிலையில் நீதிபதிகள் போதுமான அளவு கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு வழங்கியிருக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்தினை தெரிவித்தார்கள். அதற்கு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பல்வேறு விளக்கங்கள் என்பது கொடுக்கப்பட்டது, அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக விதிகளின்படி ஒரு படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றால் அந்த தணிக்கை வாரியம் 2 நாட்களில் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை வழங்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். தணிக்கை குழு உறுப்பினர்கள் படத்தை பார்த்து குறிப்பெடுத்த பிறகு வீட்டிற்கு சென்று 4 நாட்களுக்கு பிறகாக அதில் ஒருவர் இது தொடர்பாக புகார் என்பது ஒருவர் தர முடியாது என்பதாகவும் அதற்கு அதிகாரம் இல்லை என்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். படத்திற்கு எதிராக புகார் யாரிடமிருந்து கிடைக்கப்பட்டது என்பது தொடர்பாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு மும்பையில் உள்ள சென்சார் போர்டு தலைவரிடம் கிடைத்தது என்பதாக தணிக்கை வாரியம் அதற்கு விளக்கம் என்பதையும் கொடுத்தார்கள். இந்த நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் தனக்கான அந்த வாத நேரங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். திரைப்படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்குவதற்காக பரிந்துரைத்தார்கள். படத்தை பார்த்து முடித்ததும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும். மாறாக வீட்டிற்கு சென்று ஒரு சில நாட்களுக்கு பிறகாக புகார் அளிப்பது என்பது முடியாத விஷயம், அது ஏற்புடையதல்ல என்பதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக படத்தில் ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சிகளை மீண்டும் நீக்க வேண்டும் என்பதாக புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாருடைய நோக்கம் என்பது தணிக்கை வாரியத்தின் நடைமுறைகள் என்பது எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாததால் எங்களுக்கு பேரளவில் நஷ்டம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நீதிபதிகள் ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்ற எண்ணம் என்பது ஏற்புடையதல்ல என்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கின் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் அங்கே மேல்முறையீடு செய்ததன் காரணமாக அன்றைய தினம் எங்களுக்கு போதிய அளவிற்கான கால அவகாசம் கிடைக்கப்படவில்லை என்பதாக தணிக்கை வாரிய தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தயாரிப்பு நிறுவனம் தங்கள் தரப்பில் எந்த அளவிற்காக நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, சட்ட
விதிமுறைகள் என்ன கூறுகிறது, தனி நீதிபதி எந்த அடிப்படையில இந்த உத்தரவு பிறப்பித்தார்கள், என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது என்பதெல்லாம் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்றதற்கு பிறகாகத்தான் நீதிபதி தங்களது முழுமையான கருத்துக்களை தெரிவிப்பார்கள். மௌனிகா. ஜெயலானி, தொடர்ந்து ஜனநாயகன் சென்சார் வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில தயாரிப்பு நிறுவனம் தரப்புல பல்வேறு வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு நீதிபதிகளும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து? நிச்சயமாக, அதாவது இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த விவகாரத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோமே என்றால் 5ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக மறு ஆய்விற்கு அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகாகத்தான் உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன்பாக ஜனநாயகன் திரைப்பட குழுவினர் அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. இந்த வழக்கில் எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் தணிக்கை வாரியம் சார்பில் நீக்க சொன்ன காட்சிகள் அனைத்தையும் நாங்கள் நீக்கிவிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் மறு ஆய்விற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்புடையதல்ல. எனவே எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக தனி நீதிபதி முன்பாக இவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குத்தான் கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்பு 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 9ஆம் தேதி தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் தனி நீதிபதி குறிப்பிட்ட உத்தரவில் தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்க தணிக்கை வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக தெரிவித்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து தணிக்கை வாரியம் ஒரு சில மணி நேரங்களிலேயே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். மனுவாக தாக்கல் செய்ததற்கு பிறகாக 9ஆம் தேதி பிற்பகலில் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போதைய ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் எங்களிடம் போதிய கால அவகாசம் என்பது கொடுக்கப்படவில்லை, அதற்கு முன்பாக இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இது தணிக்கை வாரிய சட்டத்திற்கு முரணாக அமைந்துவிடும், எனவே இந்த உத்தரவை இடைக்கால தடை என்பது பிறப்பிக்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள். அதனை ஏற்று அன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவும் பிறப்பித்தது. அதற்கு தொடர்ச்சியாக வழக்கு விசாரணையை இன்றைய தினம் ஒத்திவைத்திருந்தார்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அல்லவா, இந்த வழக்கில் இடைக்கால தடை என்பது இருக்கிறது. தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை அணுகியது. உச்சநீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதனை ரத்து செய்ய வேண்டும், தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த மனுவினை தள்ளுபடி செய்து இந்த மேல்முறையீட்டு மனுவினை, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவினை தொடர்ச்சியாக நடத்திக் கொள்ளலாம் என்பதாக அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில இன்றைய தினம் விசாரணையில இரு தரப்பினருமே தங்கள் தரப்பு வாதங்களை தீவிரமாக முன்வைத்து வந்தார்கள். குறிப்பாக காலையிலிருந்து தணிக்கை வாரியம் சார்பில் முன்வைக்கப்பட்டு வந்த கருத்துக்கள்ல தனி நீதிபதி உத்தரவு என்பது ஏற்புடையதல்ல, போதிய அளவிற்கான கால அவகாசம் கொடுக்கப்படாமல் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதற்காக தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியவில்லை என்பது தொடர்பான விளக்கங்களையும், தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு வாதங்களை அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தணிக்கை வாரியம் சார்பில் இன்று காலையில முன்வைக்கப்பட்ட முக்கிய வாதங்கள்ல சில குறிப்புகளை நம்ம பார்த்தோம் என்றால், முதல் அவர்கள் முன்வைக்கப்பட்டது போதிய அளவிற்கான கால அவகாசம் தனி நீதிபதி எங்களுக்கு வழங்கவில்லை. வழக்கு தொடரப்பட்டது, மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது 6ஆம் தேதி, 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது, 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மும்பையிலிருந்து பெறப்பட்ட புகார், அது தொடர்பான ஆவணங்களை எல்லாம் நாங்கள் பெறப்பட்டு அதனை மனுவாக தாக்கல் செய்வதற்கான போதிய அளவுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்பது ஒன்று. இரண்டாவதாக தணிக்கை வாரியம் சார்பில் 5 பேர் கொண்ட குழுவினர், ஒரு மண்டல அளவில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினருக்கு அந்த தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக பார்த்துவிட்டு ஆலோசனை வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் முழுவதுமாக தணிக்கை வாரியத்தை கட்டுப்படுத்தாது என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு திரைப்படம் 72 மணி 70 நிமிடங்களுக்கு மேலாக இருக்கிறது என்றால் அந்த திரைப்படத்தை தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய சட்டத்தின்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு தான் இருக்கிறது. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய தலைவருக்கு தான் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கூற்றினை முன்வைத்தார்கள். இப்படி அந்த சார்ந்த பல முக்கியமான ஒரு வாதங்களை தணிக்கை வாரியம் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் மற்றொரு கருத்தினையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். நாங்கள் 5ஆம் தேதி மறு ஆய்விற்கு அனுப்பியிருந்தோம், 6ஆம் தேதி இவர்கள் தரப்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை இவர்கள் வழக்கு தொடராமல் இருந்திருந்தால் இந்நேரம் மறு ஆய்வு செய்யப்பட்டு, அதாவது தணிக்கை மறு ஆய்வு செய்யப்பட்டு இந்நேரம் அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கும் என்பதாக ஒரு கருத்தினையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நீதிபதிகள் தணிக்கை வாரியத்திடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இந்த மறு ஆய்வு செய்வதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்பதாக மறு ஆய்வு, அதாவது தணிக்கை சான்றிதழை மறு ஆய்வு செய்வதற்கு குழு அமைப்பதற்கு 20 நாட்கள் ஆகும் என்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தங்கள் தரப்பு வாதங்கள் வைப்பதற்கான அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த நிலையில தான் தயாரிப்பு நிறுவனமும் தங்கள் தரப்பு வாதங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள். குறிப்பாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்த முக்கியமான கருத்து என்பது, தணிக்கை வாரியம் எங்களுக்கு 5ஆம் தேதியே மறு தணிக்கைக்கு அனுப்புவதாக தெரிவித்தார்கள். மேலும் இந்த ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பாக ஒரு புகார் வந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மறு தணிக்கைக்கு அனுப்புவதாக 5ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுதான் 6ஆம் தேதி வழக்காக தொடர்ந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு எங்கள் படத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் தணிக்கை வாரியம் செயல்பட்டதாக ஒரு வாதங்களையும் முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தணிக்கை வாரியத்தில் 5 பேர் கொண்ட ஒரு நபர்கள் ஒரு படத்தினை பார்த்துவிட்டு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதாக ஒரு பரிந்துரை ஆலோசனை செய்திருக்கிறார்கள். சில காட்சிகளை நீக்கி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் பிறகாக வீட்டிற்கு சென்று 4 நாட்களுக்கு பிறகாக ஒருவர் புகார் அளித்திருக்கிறார் என்றால் அது ஏற்புடையதல்ல என்பதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. தற்போது தணிக்கை வாரியம் சார்பில் அந்த காலையில வாதங்கள் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக இந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தணிக்கை வாரியத்தின் நடைமுறைகள் என்பது மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில இருப்பதாகவும், திட்டமிட்டபடி படத்தினை வெளியிடாத காரணத்தினால் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் பட தயாரிப்பு நிறுவனத்திடம் கேட்டிருந்தார்கள். குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு போதிய அளவிற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக ஒரு கேள்வியினை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு என்பதை பெற வேண்டும் என்று ஏற்க முடியாது என்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் வழக்கின் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு என்பது 4 மணி நேரத்திற்குள்ளாக தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய தினம் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு போதிய அளவிற்கான கால அவகாசம் கொடுக்கவில்லை என்பதாக இவர்கள் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் காலை தொடங்கி தற்போது பிற்பகல் வரையிலாக இரு தரப்பினருக்கு இடையிலாக தங்கள் தரப்பு வாதங்களை காலசாரமாக நீதிபதிகள் முன்பாக முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் வாதங்கள் நிறைவு பெறாத சூழ்நிலையில கேள்வி பதில் அளவிற்காக இந்த வாதங்கள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மோனிகா, ஜெயலானி, தற்போது இந்த ஃபைனல் வெர்டிக்ட் இன்னுமே வராத சூழல்ல இந்த ஹியரிங்ல சிபிஎஃப்க்கு சர்டிபிகேட் இஷ்யூ செய்ய கட்டளைகள் வந்து நீதிமன்றம் சார்பாக இன்றைக்கு வருமா வராதா அப்படிங்கறத தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் அந்த விஷயங்கள்ல வந்து உள்நோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுல இன்றைக்கும் இந்த ஹியரிங்லையும் அவங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்துல அடுத்ததாக எஸ்சி அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் அணுகி ஏற்கனவே இவர்கள் வந்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. எனவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த வழக்கை நடத்தி முடிப்பதுதான். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஒரு சில கருத்துக்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை தணிக்கை வாரியம் சார்பில் அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது இந்த படத்திற்கு மறு தணிக்கை செய்வதற்கான எந்த அளவுக்கு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என்பது தொடர்பான கேள்விகள் கேட்டது. இவர்களுக்கு சற்று பயன்படுத்திய கேள்விகளாக பார்க்கப்பட்டாலும் கூட இவர்கள் தரப்பில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு போதிய அளவிற்கான கால அவகாசம் என்பது இந்த பட தயாரிப்பு நிறுவனம் வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த முறை 9ஆம் தேதி மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கூட நீதிபதிகள் பட தயாரிப்பு நிறுவனத்திடம் பல்வேறு கேள்விகளை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது என்னவென்றால், நீங்கள் ரிலீஸ் தேதியை நிர்ணயித்து விட்டீர்கள் என்பதற்காக எல்லாரும் அதே போன்று செயல்பட முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். அன்றைய தினத்துக்குள்ளாக எல்லா நடைமுறையும் முடித்துவிட முடியுமா என்பது தொடர்பாக ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகாகத்தான் போதிய அளவிற்கான கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதியிடம் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் அந்த வழக்கு என்பது தனி நீதிபதி உத்தரவிற்கு இடைக்கால தடை உத்தரவு என்பது அன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகாகத்தான்
முழுமையான விளக்கமான பதில் மொழி என்பதை பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பட தயாரிப்பு நிறுவனம் கூறக்கூடிய கூற்றுகள் என்பதும் தனி நீதிபதிகள் முன்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களும் பெரும்பாலும் ஒத்தவையாக இருக்கிறது. ஒரே கருத்துக்கள் தான் முன்வைத்து வருகிறார்கள். அவர்கள் தயாரிப்பு நிறுவனம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது அதே கருத்துக்கள். அதாவது நீக்க சொன்ன காட்சிகளை நாங்கள் நீக்கிவிட்டோம், புகார் வந்ததாக தெரிவிக்கிறார்கள், ஆனால் புகார் தொடர்பாக எந்த ஒரு தகவல்களும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதான வாதங்களை முன்வைக்கிறார்கள். இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான வாதங்களைத்தான் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் இன்றைய தினமும் வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இன்றைய தினம் இந்த வழக்குக்கு பிறகாக இவர்கள் வேறேறும் நடைமுறை எடுக்க முடியுமா கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருந்து வருகிறது. ஆனால் தணிக்கை வாரியம் சார்பில் பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி என்றால் இந்த வழக்கு ஒருவேளை தனி நீதிபதியோட உத்தரவை நடைமுறைப்படுத்துவதாக நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தால், இந்த வழக்குடைய முடிவில் ஒருவேளை பிறப்பித்தால் தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதற்கு பிறகாக இந்த உத்தரவுகளை தர முடியும். இல்லை, இந்த உத்தரவு என்பது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக இருக்கிறது, தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து செய்து இரு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தால் இந்த படக்குழுவினருக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்த வழக்குடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்கள், அதற்கு பிறகாகத்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பட தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது தணிக்கை வாரியம் சார்பில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது இருக்க முடியும். தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகபட்ச வாய்ப்புகள் என்பது இந்த வழக்கை தற்போது நடத்தி முடிக்க வேண்டும். இரு தரப்பினரும் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள் என்ன, தங்களுக்கு சாதகமான சட்ட என்ன சொல்கிறது என்பது தொடர்பான வாதங்களை சரியாக முன்வைக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு முதற்கட்ட நோக்கமாக இருந்து வருகிறது. மோனிகா, ஜனநாயகன் வழக்கு தொடர்பாக தற்போது நீதிமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.